சென்னையில் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னையில் பணிபுரியும் காவலர்கள் தங்கள் வாக்குகளை தபால் மூலமாக செலுத்துவதற்கு இன்று மற்றும் நாளை மறுநாள் என 3 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குகளை செலுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பேசியன் பாலம் சாலையில் உள்ள வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் வட சென்னைக்கான வாக்கு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மையத்தில் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், பெரம்பலூர் ஆகிய மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகளை காவலர்கள் வட சென்னையில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை செனாய் நகரில் உள்ள வட்டார போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகத்தில் மத்திய சென்னைக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குகளை காவலர்கள் இந்த இடத்தில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சென்னை அடையாறில் உள்ள வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மக்களவை தொகுதிக்குட்பட்ட இடங்களுக்கு தென் சென்னையில் இருந்து வாக்களிக்கலாம் என்று தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இந்த தொகுதிகளுக்குட்பட்ட இடத்தில் இருந்த காவலர்கள் இங்கு சென்னையில் வசிக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் அங்கு சென்று வாக்களிக்கலாம் என்று தபால் வாக்குகளை தற்போது செலுத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் அந்த இடத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராகவேந்தர்.